13 வயதில் படிப்பை நிறுத்தினார். பசியின் கொடுமையால் பலரிடம் வேலை தேடி அலைந்தார். அலைந்ததுதான் மிச்சம், சோர்ந்து போனார். அன்று அந்த நாடக கொட்டகையின் முன்பாக களைப்பின் மிகுதியால் அங்கு சரிந்து போனார். செல்வந்தர் ஒருவர் நாடக கொட்டகைக்கு நாடகம் பார்க்க வந்தார். வந்தவர் இந்த சிறுவனிடம், இங்கு குதிரைகளை திருடுகிறார்களாமே, எனவே நான் நாடகம் பார்த்து திரும்பி வருகின்ற வரை இந்த குதிரையை பார்த்து கொண்டிரு, நான் உனக்கு காசு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாடகம் முடிந்து திரும்பி வந்தபொழுது அந்த செல்வந்தன் அதிர்ச்சி அடைந்தார், ஆச்சரியமற்றார். ஏனென்றால் நிற்பது எனது குதிரை தானா, அதை அவற்றில் அணிந்திருக்கின்ற சேணம் என்னுடையதானா என்ற சந்தேகம் எழுந்தது. காரணம், இந்த சிறுவன் அந்த குதிரையை நன்கு குளிப்பாட்டி அந்த சேணங்களை சுத்தமாக துடைத்து பளபளப்பாக்கி வைத்திருந்தான். அவனுடைய அந்த செயலை கண்ட அந்த செல்வந்தர் சொன்னதை விட அதிகமான பணத்தை கொடுத்து சென்றார். அடுத்த நாளும் அவ்வாறே இன்னொருவர் வருகின்றார். அவரும் அவரிடம் தன்னுடைய குதிரைகளை பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பசியால், பட்டினியால், வறுமையால் வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருந்த அவர் இப்பொழுது அங்கு ஒரு குதிரை கொட்டகையை ஏற்படுத்தினார். அங்கு தலைவனாக மாறி போனார். அவருக்கு உதவியாக வேலையாட்களை நியமித்து கொண்டார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் நாடகங்களை பார்ப்பதிலும் கருத்தாயிருந்தார். நாடகங்களை பார்த்த அவர் எழுதத் தொடங்கினார். நாடகங்களை எழுதத் தொடங்கினார். இப்படி வந்த அந்த சிறுவன் யார் தெரியுமா? ஆங்கில இலக்கண மேதை ஷேக்ஸ்பியர். ஆங்கில இலக்கண மேதை ஷேக்ஸ்பியர் தமக்கு கிடைத்த அந்த நல்ல வாய்ப்பை பணிவோடு, குதிரையை மேய்ப்பதுதானே என்றில்லாமல் குதிரையை பாதுகாத்து கொண்டிருந்த அவர் குபேரனாக மாறி போனார். அவருடைய பணிவான செயல், அவருடைய தாட்சிமிக்க செயல் அவரை உயர்த்தியது. இப்படி நியூயார்க் நகரில் மக்கள் அதிகம் நடமாட்டம் நிறைந்த குறுகலான தெரு வழியே வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆப்பிரிக்க நீக்ரோ 2 பெட்டிகளை தலையில் சுமந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து ஒரு ஆங்கில வெள்ளைக்காரர் செல்கின்றார். இந்த வெள்ளைக்காரர் நீக்ரோவிடம் அணுகி, நீங்கள் 2 பெட்டிகளை சுமந்து செல்கின்றீர்கள், அதில் ஒன்றை நான் சுமந்து வர கொடுங்கள், நானும் இந்த வழியாகத்தான் போக வேண்டும், உங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்ல நீக்ரோ அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் வெள்ளையர்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய மாட்டார்கள். நீக்ரோ போன்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பணி. அவரும் கொடுத்தார். அதை அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்த்துவிட்டு வீடு திரும்பினார். இப்படி செய்த அந்த நபர்தான் பிற்காலத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்த ரூஸ்வெல்ட்.
அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்த ரூஸ்வெல்ட். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பலவற்றை கற்று அறிந்திருக்கிறோம். பல கல்வி சிறந்த நிலையில் இருக்கின்றோம். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட கல்வி அறிவுக்கு ஏற்ப, நாம் கொண்டிருக்கின்ற செல்வ செழிப்புகளுக்கு ஏற்ப நிறைவான உயர்வான நிலையை அடைந்திருக்கின்றோமா அல்லது அடைய முடிகின்றதா என்று பார்த்தோமென்றால் ஒரு கேள்விக்குறிதான். பல நிலைகளில் நாம் உயர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நிலைகளில் அறிவு சார்ந்த நிலையில் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா என்றாலும் ஒரு கேள்விக்குறிதான். இவர்களெல்லாம் எப்படி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? அவருடைய தாட்சி, அவருடைய பணிவான செயல்கள் அவர்களை உயர்த்தியது மட்டுமல்லாமல் இன்று அளவும் அவரை நினைவு கூறக்கூடிய மனிதர்களுடைய மேல்வரி சட்டமாக இருப்பதற்குரியவராக உயர்த்தி பிடித்திருக்கிறது. அவருடைய தாட்சி, அவருடைய பணிவு, அவருடைய பணிவான செயல்கள். ஐசக் நியூட்டன் அவரை பார்த்து பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டவர். அவரை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் இப்படி சொன்னார்: நான் கடற்கரை மணல் விளையாடுகின்ற ஒரு சிறுவன், எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டவர். நான் கடற்கரையில் விளையாடுகின்ற ஒரு சிறுவன், அதோ அங்கு ஒரு கூழாங்கல், இதோ இங்கு ஒரு சங்கு போன்று ஒரு சிறிய கண்டுபிடிப்புகளை தான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆனால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய உண்மைகள் என் கண்முன் இருக்கிறது. எவ்வளோ பெரிய தாட்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய பணிவு பாருங்கள். அவர் இன்றளவும் நிலைத்திருக்கிறார். அவருடைய தாட்சி, அவருடைய பணிவு. இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். இந்த சிந்தனையோடு இங்கு பவுலுடையார் எவ்வளவு பெரிய நிலையில் இதை ஒப்பிட்டு சொல்ல பாருங்கள். கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், கிறிஸ்துவின் பொருட்டு வலுவற்றவர்கள், கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் குப்பையாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் பொருட்டு கழிவு பொருட்களாக கருதப்படுகின்றோம். அவ்வளவு ஒரு தாட்சி பாருங்கள். ஆனால் சொல்லுகின்றவர் யார் தெரியுமா? மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய படித்தவர், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர். ஆனால் அவர் கிறிஸ்துவின் பொருட்டு மடையராக, ஒரு குப்பையாக, ஒரு கழிவு பொருளாக தம்மை தாழ்த்தி கொள்வதை பார்க்கின்றோம். இது எதற்காக? மற்றவர்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. அவர் அழகாக சொல்ல பாருங்க, மற்றவர்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே, தற்பெருமை பேசுவதற்காக அல்ல, என்னுடைய பெருமையை சொல்வதற்காக அல்ல, உங்களை குறைத்து மதிப்பிட்டதற்காக அல்ல. நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது அன்னை கன்னிமரியாள் இவள் எல்லாரையும் விட ஒரு படி இன்னும் மேலே உயர்ந்தவர்கள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று முழுவதுமாக இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்தவள். அதனால்தான் இந்நாள் வரை எல்லா தலைமுறையிலும் அவரை பேருடையாள் என போற்றக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது அவர் பெற்ற கல்வியோ, அவர் கொண்டிருந்த செல்வமோ, அவர் பிறந்த பிறப்பின் நிலைப்பாடோ அல்ல. மாறாக அவர் இறைவன் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டால் அந்த செயல் வெறும் வார்த்தையாக அல்ல, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள்.
அதுபோன்று அவர் வார்த்தை சாலங்களோடு இல்லை. கடவுளுடைய அருளால் கருவுற்றிருந்த மரியாள் தேவையென்று வருகின்ற பொழுது அவருடைய உறவினராகிய எலிசபெத்திற்கு ஓடி சென்று உதவுகின்றாள். இது அப்படி நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு நான் ஒரு பதவிக்கு வந்து விட்டேன், அல்லது ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு உயர்த்தி விட்டேன், இருக்கின்ற நிலையிலிருந்து சற்று உயர்நிலைக்கு வந்து விட்டேன். அது செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம், அல்லது அந்தஸ்தாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒருபடி மற்றவரை காட்டிலும் மேலே வந்துவிட்டால் நம் மனநிலை என்ன? எல்லாரும் எனக்கு பணியோடு செய்ய வேண்டும், எல்லாரும் எனக்கு மதிப்பளிக்க வேண்டும், எல்லாரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எல்லாரும் என்னிடம் மரியாதை நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை தான் நாம் நடைமுறையில் காண்கின்றோம். ஆனால் மரியாள் கடவுளின் தாயாக போகிறாள், கடவுளுடைய தூதர் நேரடியாக பேசுகின்றார். அப்படிப்பட்ட அவர் ஒரு வேலைக்காரரை போன்று விரைந்து ஓடுகிறாள் உதவுவதற்கு. அந்த தாட்சி அடுத்தவருக்கு உதவ வேண்டும், வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற அவருக்கு உதவுவதற்காக விரைந்து ஓடுகின்றாள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அண்ணனுடைய அளவில்லாத பரிந்துரையை பெறுவதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். ரூஸ்வெல்டாக இருக்கலாம், ஷேக்ஸ்பியராக இருக்கலாம், பவுலுடையராக இருக்கலாம், அன்னை மரியாள் இருக்கலாம். இவரெல்லாம் தாட்சியால் உயர்ந்திருக்கிறார்கள், தாட்சியால் மாட்சிமை அடைந்திருக்கிறார்கள். தங்களது பணிவான செயலால் இன்று வரை எல்லாருடைய மனதிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த உலக வரலாற்றில் எல்லோரும் பேசப்படுகின்ற ஒரு நபராக இருக்கிறார்கள். நல்லது. இப்படியே நாம் எத்தனை காலம் பேசிக்கொண்டிருப்போம்? எப்படியே எத்தனை காலம் பேசிக்கொண்டிருப்போம்? அவங்க தாட்சியாக இருந்தால் உயர்ந்தார்கள், இவர்கள் தாட்சியாக இருந்தால் உயர்ந்தார்கள். நாம் எப்போது உயர்வது? நாம் எப்போது கடவுளுடைய அருளை பெறுவது? அதற்கு என்ன வழி? நமது வாழ்க்கையில் இந்த தாட்சி என்ற புண்ணியத்திற்கு இடம் இருக்கிறதா? நமது வாழ்வில் பணிவென்ற நிலைக்கு இடம் இருக்கிறதா? நாம் எல்லாரும் உயர்வதற்காக வந்திருக்கிறோம். கடவுளுடைய தனிப்பெரும் அருளை பெற்று எப்படியாவது முன்னேற்றம் அடைய வேண்டும், எப்படியாவது கடவுளுடைய ஆசையை பெற வேண்டும். எளிய வழி தாட்சி என்ற பண்பை நம் குடும்ப வாழ்வில், நம் சமூக வாழ்வில், நம் பணித்தலங்களில், நம் உறவு சமூகத்தில் அதை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் ஒரு நாள் உயர்வோம். நம் செல்வத்தால் அல்ல, நம் அதிகாரத்தால் அல்ல, என்னுடைய இனத்தால் அல்ல, என்னுடைய மொழியால் அல்ல, என்னுடைய அதிகார ஆள் பலத்தால் அல்ல, என்னுடைய பலத்தால் அல்ல, பணபலத்தால் அல்ல, மாறாக நம்முடைய தாட்சி என்ற அந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அன்னை மரியாளை போன்று, அன்னை மரியாளை காலங்காலமாக போற்றுகின்றார்கள். ஏனென்றால் அவருடைய அளப்பரிய தாட்சி, அளப்பரிய பணிவு, அவர் பிறருக்காக உதவியது இன்று வரை அவர் பேசப்படுகின்றவராக இருக்கின்றார். ஆம், இப்படி இருக்கின்ற இவர்களை பற்றி சிந்திப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவை நம் வாழ்விலும் இடம்பெற வேண்டும். பூவோட சேர்ந்த நாறு மணப்பது போல், பூவோட சேர்ந்த நாறு மணப்பது போல் நம் எல்லாரும் இந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக, அன்னையினுடைய அருள் பெறுவதற்காக நம் கரங்களை நீட்டி அன்னையினுடைய பாதங்களை தொட விற்படுகின்றோம். நம் இதயத்தால் அவரை தொடுவோம். நம் இதயத்தால், நம் இதயத்தை குடிக்கொண்டிருக்கின்ற ஆணவம் சொல்ல, இருமாப்பு எங்களிடம் இல்லை. இருமாப்பு என்னும் செயல்பாடுகளை களைந்து பணிவு தாட்சி என்ற புண்ணியங்களை பெறுவதற்கு நம் இதயங்களால் அந்த அன்னையின் திருவடியை தொடுவோம். அந்த அன்னையினுடைய விளங்கிய அந்த பண்பு, அவரிடம் விளங்கிய அந்த பணிவு, அவரிடம் விளங்கிய அந்த தாட்சி, அவரிடம் விளங்கிய நற்பண்புகளால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இங்கே வந்திருக்கின்ற பயணம், பல இடங்களில் வந்திருக்கிறீர்கள், இந்த பயணம், இந்த முயற்சி, இந்த நேரம் நீங்கள் செலவிடுகின்ற அத்தனையும் நமக்கு பலனுள்ளதாக மாறும். இல்லை என்றால் ஏதோ வெறுமனே வந்தோம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே இருமாப்பு, அதுவே நான் அதிகாரம், நான் என்று இருந்து கொண்டு நாம் எத்தனை முறை அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருந்தாலும் நமக்கு ஆசீர் கிடைக்குமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திற்கு வருகின்றோம் என்றால் அன்னையினுடைய ஆசீரை முழுமையாக பெற வேண்டும்.
இந்த ஆசிரியை பெறுவதற்கு, அந்த அன்னையினுடைய வல்லமைக்கு பரிந்துரை பெறுவதற்கு தடையாக இருப்பது என்ன? அதை விட்டு விலகுவோம். அவர் உயர்ந்திருக்கிறார், வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் உயர்ந்த மனிதர்கள், அவர்கள் கொண்டிருந்த செயல் என்ன? அந்த பணிவை வாழ்வாக்க முயற்சிப்போம். இந்த பலியில் மன்றாடுவோம். அன்னையே, உம்மை போல் நாங்கள் பணிவோடும், உம்மை போல் நாங்கள் தாட்சியோடும், உம்மை போல் நாங்கள் பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனநிலையோடும் எங்களுக்கான ஆசிரியை பெற்றுக்கொடும் என்று மன்றாடுகின்ற பொழுது, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பள்ளி நம் குடும்பங்களுக்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் நிறைவான ஆசிரியை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே தாட்சி வீழ்ச்சி அல்ல, நாம் மாட்சி பெறுவதற்கான, நாம் மாண்புடன் வாழ்வதற்கான, நாம் இந்த வரலாற்றில் இடம்பெறுவதற்கான ஒரு எளிய கருவி, எளிய வழி. அன்னை மரியாளை போல், புனித பவுலடியாரை போன்று, இந்த உலகில் இன்னும் சொல்லப்படுகின்ற உயர்ந்த மனிதர்களை போன்று நாமும் தாட்சி என்ற புண்ணியத்தை வாழ்வாக்க வரம் வேண்டி மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.